லூயா எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் வாசிக்க என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோத்தியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் போதும். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை புதிய மாதத்துக்குள் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 9 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து 10வது மாதத்தில் இன்னும் ஒரு 2 நாட்கள் இருக்கிறது. புதிய மாதத்தில் நம்ம கடைசியில் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறேன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக நம்ம கேட்கும் போது தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? சந்தோஷமாய் இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். மனமகிழ்ச்சி ஔஷதம். ஆனால் மன மகிழ்ச்சின்னு இருக்கா, முக மகிழ்ச்சின்னு இருக்கா? வசனம் வந்து மன மகிழ்ச்சின்னு இருக்கா, முக மகிழ்ச்சின்னு இருக்கா? ஹல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவங்களை பார்த்துன்னு ஸ்மைல் பண்ணுவோம். சரியா? அது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை சொல்லலாம். மகிழ்ச்சி அப்படின்னா அந்த மகிழ்ச்சி வந்து டெம்பரவரி தான். நீங்கள் ஒரு பட்டிமன்றம் பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். பட்டிமன்றத்தில் அவங்க பேசுவாங்க, அவங்க நகைச்சுவை பேசும்போது நீங்கள் என்ன வந்து ஏழை சிரிப்பீங்க, சரிங்களா? ஆனால் உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி கிடையாது. அப்போ இந்த மனதில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும். அப்போ இந்த மனதில் தேவையாத அந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்போ அந்த மனம் வந்து நமக்கு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க வெளிப்படையா அப்படியே மகிழ்ச்சியா இருப்பாங்க, உள்ளுக்குள்ள இருப்பாங்க சோகமா இருப்பாங்க. ஆனால் நம்ம எப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்போ எப்படி இருப்போம்? சந்தோஷமா. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது மகிழ்ச்சியாக இருக்கிற வேண்டிய தருணத்தில் நமக்கு தேவையில்லாத கவலைகள் பிரச்சனைகள் அப்படி வருது அப்படின்னா அது ஆண்டவர் கொடுக்கல, சாத்தான் கொடுக்கலாம். அப்போது அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம இந்த வேலை சந்தோஷமாக இருக்கணும். ஒரு சின்ன பிள்ளை துக்கமாக இருக்குன்னா அதுக்கு என்ன கவலை இருக்க போகுது? இல்லை ஒரு வாலிப பிள்ளை துக்கமாக இருக்குன்னா அதுக்கு என்ன கவலை வரப்போகுது? இல்லை ஒரு வயது முதிர்ந்தவர்கள் சில நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்னால நமக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெல்த் பலவீனத்தினால நமக்கு வர ஒரு இது அது வந்து அதை வந்து அந்த இடத்துல அந்த ஹெல்த்து வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆகிறது அதை நம்ம தாங்கி தான் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் மகிழ்ச்சியாக இருக்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அதை தாங்கிறதுக்கு பேர ஆண்டவர் நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. அப்போ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். எப்பொழுதும் ஹல்லேலூயா.
பாருங்க, இந்த வசனம் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவன் அவருக்கு தான் தெரியப்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் போதகருக்கு சொல்லலாம், இல்லை ஊழியக்காரருக்கு சொல்லலாம், அவங்க ஜெபிப்பாங்க. இல்லை வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் கூடி ஜெபிக்கலாம், அவங்க சொல்லலாம். ஆனால் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும் போது அது நிரந்தர தீர்வு அல்ல. ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும். என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. ஜெபம் அப்படின்னா அவர்கிட்ட பேசுறது. வேண்டுதல் அப்படின்னா ஆனால் எனக்கு இந்த காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆக முடியல, ஐ டோன்ட் நோ, இது எப்படி எனக்கு சால்வ் பண்ண தெரியல, எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கு, நான் குழம்பி இருக்கிறேன். ஒருவேளை உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டதாக நம்ம மருத்துவமனை சொல்லியிருக்கோம், இல்லை சம் சுச்சுவேஷன் ஏதாவது இருந்தாலும் இதுக்கு நான் முயற்சி செய்து விட்டேன், நான் அதுக்கு தேவையான காரியங்களை நான் செய்துட்டேன், ஆனால் என்னால் அது சால்வ் பண்ண முடியல, ரெக்டிஃபை பண்ண முடியல. அவர்கிட்ட கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த பதிலை பெற்றுக்கொள்ளவரை வேண்டுவது தான். இப்போ புறஜாதியார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காரியம் நடக்கணும்னா அந்த வேண்டுதலை எப்படி வேணால் செயல்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது காரியம் நடக்கணும். ஆனால் அவங்களுக்கு உண்மையான தீர்வு தெரியல. வேதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு ஒத்த வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வந்து படிங்க, பக்கம் 321. அந்தபடியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படி. என்ன போட்டிருக்காரு சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, யாருக்கு கீழ்ப்படியணுமா? சத்தம், வாலிப பிள்ளை சத்தம் வரலையே. மூப்பருக்கு, மூப்பர்னா யாருமா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? எல்டர்ஸ் அப்படின்னா நமக்கு சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் அவங்க வந்து மூத்தவங்களா, அவங்க வந்து பெரியவங்களா இருந்தாலும் அவங்க பெரியவங்க தான் சொல்லுவாங்கல்ல. அப்படி தான் சொல்லி நம்மளுடைய கல்ச்சர்ஸில் அப்படி தான் சொல்லி வளர்க்குறோம் இல்லை? ஹல்லேலூயா. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படிங்கள். அப்புறம் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்குகிறீர்கள். 7ஆம் வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் உங்களை விசாரிக்கிறார்? ஏசப்பா நம்மளை என்ன பண்றாரு? விசாரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு பதில் தருவார். ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் சில ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிக்கும் போது தான் சாத்தான் சத்ருவன் கொண்டு வருகிற எல்லா இடையூறுகளும் நமக்கு வெளிப்படுத்துவார். வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் அந்த வசனங்களை நம்ம உட்கொள்ளும் போது, படிக்கிறது வேற, அந்த வசனத்தை தியானிக்கும் போது ஆவியானவர் நமக்கு தெளிவாய் சொல்லப்படுது. இந்த நேரத்தில் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வண்டியில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை வேற ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கீங்க, அவர் என்ன பண்ணுவார்? இந்த வேலை செய்யும் போதே இதை செய்யாதுன்னு சொல்லுவார். நீங்கள் திங்க் பண்ணும் போதே போதும், இல்லை திங்கிங் வேற மாதிரி போதும். ஆண்டவர் என்ன நமக்கு என்ன பண்ணுற கிளியராக பரிசுத்தாக நமக்கு என்ன பண்ணுவார்? எல்லா காரியங்களும் நமக்கு வெளிப்படுது. ஆபத்தை சொல்லுவார். ஆனால் நம்மளுடைய கனெக்ஷன்ஸ் எங்கே இருக்கு? நம்ம ஜெபிக்கும் போது, வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கும்? அந்த கனெக்டிவிட்டி இருக்கும். எப்படி மொபைல் அந்த சார்ஜ் இருந்து சிம் கார்டு இருந்து மொபைல் டேட்டா இருந்து எப்படி நம்ம கனெக்ஷன் எப்படி இருக்கும், அதே மாதிரி எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணணும்? இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கும். இடைவிடாமல் எப்படி ஜெபிக்கிறது அப்படின்னா, வேலை செய்யும்போது எப்படி ஜெபிக்கிறது, வேலைக்கு போகும்போது எப்படி ஜெபிக்கிறது, எல்லா நேரம் மனசுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் செய்வது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்காங்க வச்சுங்களேன், அந்த வேலையில கவனம் போகுது அப்படின்னா அவன் மற்றதை பற்றி யோசிக்க மாட்டான். அந்த வேலையை முடிஞ்சிட்டா அப்படின்னா அவங்க மற்ற காரியங்களை யோசிக்க வேண்டிய சூழ்நிலை அங்கே வருகிறது.
ஆமாவா இல்லையா? வருது. அப்போ வேலை செய்யும் போது அந்த வேலையை செய்யணும், அந்த வேலையை எனக்கு முடிக்கணும், அந்த டார்கெட்டை எனக்கு அச்சீவ் பண்ணணும். அப்புறம் அதில் கவனம் போகும்போது மற்ற காரியங்கள் தேவையில்லாத சிந்தனை அவங்களுக்கு வராது. அல்லேலூயா. இப்போ படிக்கும் போது பிள்ளைகள் படிக்கும் போது உங்களுக்கு கவனம் மாறுது அப்படின்னா அதில் கான்சன்ட்ரேஷன் போகலன்னு அர்த்தம். பைபிள் படிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா அதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா இல்லையா சிறு பிள்ளைகள்? அல்லேலூயா. அப்போது நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரை ஜெபிக்க போது நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ள தியானிக்கணும். அல்லேலூயா. அப்போ கவலைகள் நமக்கு வராது. அப்போ ஆண்டு கிளியராக சொல்கிறாருங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை பவுல் அழகாக இங்கே எழுதியிருக்கிறாரு. நம்ம கவலை நம்ம என்ன தேவையில்லாமல் யோசிச்சுட்டே இருக்கிறதா நமக்கு கவலை. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது ஆண்டவரை பற்றி நினைக்கும் போது அவர் எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், அவர் எதற்காக நமக்கு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார், அவர் எதற்காக நித்திய ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார், நித்திய ஜீவனை வைத்து போயிருக்கிறார், எல்லா காரியங்களும் நம்ம யோசிக்கும் போது அதை பற்றி தியானிக்கும் போது நமக்கு கவலை நமக்கு வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள். ஏன் சொல்ற தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கன்னு சொல்றாரு அப்படின்னா தெளிந்த புத்தி நமக்கு அவசியம். ஆண்டவர் தெளிந்த புத்தி ஆண்டவன் தராரு. நார்மல் உலகத்தில் இருக்கிற அந்த புத்தி அந்த ஞானம் அப்படின்னா அது உலக பிரகாரம் உலகத்தில் இருக்கிற அந்த புத்தி உலகத்தில் இருக்கிற அறிவு வந்து நமக்கு வந்து அது நமக்கு தேவை. அது நமக்கு தேவை. ஆனால் அது வந்து நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தேவை. நமக்கு தேவை தெளிந்த புத்தி. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கணும், எப்படி பேசணும், எல்லாமே ஆண்டு ஸ்பிரிச்சுவலாக நம்ம கைட் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு தேவை தெளிந்த புத்தி. விழித்திருங்கள். விழித்திருங்கள்னா நம்ம ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும். தூங்கினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சர்வை பண்ண முடியும். விழித்திரும் ஆவியில் நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். ஆண்டோடைய சத்தம் நமக்கு எப்படி கேட்கும்? இப்போ நினைக்கிறோம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த காலம் எப்படி, இந்த காலகட்டம் எப்படி இருக்கு? டெக்னாலஜி க்ரூமிங், டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாமே அந்த மொபைலில் வந்துச்சு. எல்லாமே பார்க்குறோம், எல்லா டெக்னாலஜி பார்க்குறோம், எல்லாத்தையும் நமக்கு நமக்கு தேவையானது எல்லாம் கிடைக்குது. நம்ம வாங்கி பெற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய என்னென்னலாம் நமக்கு தேவை, நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, நமக்கு என்னென்ன ஆசை இருக்குது, எல்லாமே இந்த காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஈஸியாக நம்ம அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வருகிற சத்தம் நமக்கு கேட்கணும். ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கேட்கணும். தூங்கும் போது கேட்கணும். தரிசனம், அந்த கனவுகள் வரணும். என்ன கனவு? ஆண்டவருடைய தரிசனம் வரணும். ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்கணும். அதுக்கு தான் ஆவியில் நம்ம என்ன பண்ணணும்? விழித்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கொஞ்சம் கேப் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வாலிப பிள்ளைகள் கவனமாக கேட்கணும், சிறு பிள்ளை கவனமாக கேட்கணும். கேப் கொடுத்தா பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ ஆண்டோடைய பிரசனத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். அவருடைய வார்த்தையை தினமும் நம்ம என்ன தியானிக்கணும். தியானிக்கும் போது அவருடைய பிரசனம், அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் போயிடும். அல்லேலூயா. 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 எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவ சமாதானம் நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம எல்லாவற்றையும் ஆண்டுகிட்ட சொன்னால் தான் தேவ சமாதானம் வரும். ஒரு மனுஷன்கிட்ட சொல்கிறதுனாலையோ இல்லை மற்றகிட்ட ஷேர் பண்ணுறதுனாலையோ தேவ சமாதானம் வராது. எல்லா ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் ஆண்டுக்கு சொல்லும் போது நமக்கு என்ன வரும்? தேவ சமாதானம் வரும். அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்யும் போது ஒவ்வொரு வீட்டுக்கு போக என்ன சொல்லுவார்? உங்கள் சமாதானம் உண்டாக கடவுதாக சொல்லுவார். இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லுவார். அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் போய் திரும்ப வரப்போகிறார். போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாரு? உலகம் கொடுக்கப்படாத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறார்.
அப்போ சமாதானத்தை அவர் வச்சுட்டாரு, ஆசீர்வாதத்தை அவர் வைத்து விட்டார். ஆனால் நம்ம என்ன பண்றோம்? அந்த சமாதானத்தை நோக்கி பார்க்கறதில்ல, ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கறதில்ல, சந்தோஷத்தை நோக்கி பார்க்கறதில்ல. அதை தவிர்த்து விட்டு அதுக்கு எதிர்மறையாக இருக்கிற அந்த காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? சிந்தித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அவர் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 8ஆம் வசனம், இது முக்கியமான வசனம், படிங்க. கடைசியாக சகோதரி, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்க உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எதை சிந்திக்க சொல்றாரு அவர்? எதை சிந்திக்க சொல்றாரு? நம்ம எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டீர்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற விளைவுகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்போது சமாளித்த தேவன் உங்களோடு இருப்பார். அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார்? ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார். ரட்சிப்பு, அது இலவசமாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கப்படாத சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். இம்மைக்குரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார், மறுமைக்குரிய ஆசீர்வாதம் நம்ம வைத்திருக்கார். இந்த உலகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பேர் புகழ் அடைந்தவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அது நெகட்டிவா இருக்கும், வேற வேற ஏதாவது அரசியல்ல வேற எந்த ஃபீல்ட்லையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது நிலையான ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதம் இம்மைக்குரிய ஆசீர்வாதம், மறுமைக்குரிய ஆசீர்வாதம். அவர் நமக்கு தரணும். அதற்காக தான் இந்த சபைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதற்காக தான் அவர் தேடுறோம். அதற்காக தான் இயேசுவை தேடுறோம், அந்த ரட்சிப்புக்காக. இந்த ரட்சிப்பு எதுக்கு? கடைசியில் பரலோக வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு. அப்போ எது அந்த உண்மை? அவர் சொன்ன அந்த கற்பனைகள். அவர் எதற்காக இந்த உலகத்தில் நமக்கு இந்த பாடுபட்டார்? எதற்காக வந்தார்? எதற்காக இப்படிப்பட்ட சீஷர்களெல்லாம் உருவாக்கி இந்த உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷத்தை பரவ வைத்தார்? அந்த வார்த்தையை கேட்டுதான் நம்ம என்ன பண்ண ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த காரியத்தை, உண்மை உள்ளவைகள், சத்தியம் உள்ளவைகள், அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வைத்து போகிறார். அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு நிறைவேறும். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன பண்ணணும்? நினைக்கணும். அதான் உண்மை உள்ளவைகள், அதுதான் சத்தியம் உள்ளவைகள். ஒழுக்கம், அவர் அந்த ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. டிசிப்ளின் எங்க வரதுங்களா? டிசிப்ளின் எல்லாமே ஆண் பிள்ளைகளுக்கு டிசிப்ளின். உலகத்துல நிறைய டிசிப்ளின் சொல்லுவாங்க, ஆனா அவங்க டிசிப்ளின் நடக்க மாட்டாங்க. ஆனா டிசிப்ளின் எங்க இருக்கு அப்படின்னா, ஒழுக்கம் எங்க இருக்குன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நடக்க ஒழுக்கம், அவர் கற்றுக் கொடுத்த ஒழுக்கம், ஒரு நெறிமுறைகள், இந்த கற்பனைகள். சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பெத்தோடும், முழு மனதோடும் அன்பு கூற கடமையில்லை. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. இதை சிந்திக்கும் போது, இந்த காரியங்களை சிந்திக்கும் போது, அவருடைய நீதியை சிந்திக்கும் போது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது நமக்கு கவலை வராது. அல்லேலூயா. பிரச்சனை வராது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீங்க போய் ஒருத்தர் போய் எனக்காக ஜெபம் பண்ணி கேட்க மாட்டீங்க. ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிறது சொல்றது வேற. நீங்க எப்போதும் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி கேட்க மாட்டீங்க. ஏன்? ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். அந்த வசனத்தை படிங்க. 1 கொலோசியர் 1:27. கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள என்ன ஐஸ்வர்யம், மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். யாருக்கு தெரியப்படுத்த சித்தமானார்? மகிமையின் ஐஸ்வர்யத்தை யாருக்கு தெரியப்படுத்த சித்தமானார்? புறஜாதிகளுக்கு பவுல் மூலமாக நமக்கு எழுதியிருக்கிறார். அதனால தான் புறஜாதிகளுக்கு அவர் அப்போஸ்தலனாகவும்
யூதர்களுக்கு பேதுரு அப்போஸ்தலனாகவும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர்கள் சொன்ன அந்த பவுல் எழுதின வார்த்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின வார்த்தை, புறஜாதிகளுக்கு விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். உங்களுக்கு எனக்கு சித்தம், உலகத்தார் கிடையாது. ஏன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. அவனுடைய வார்த்தை போது கேட்குறாங்க, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாங்க. வார்த்தை போகாம இல்லை, அவனுடைய வார்த்தை அவங்களுக்கு போகாம இல்லை. ஆனா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. அப்ப யாருக்கு தெரியப்பட்ட சித்தமானார்? பரிசுத்தவான்களுக்கு. ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டு தெரியப்படுத்த சித்தமானார். சொல்லும் படிமா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? அவர் வானத்தில் இருக்காரா? வானத்தில் இருக்காரு. பூமியில் இருக்காரா? இருக்காரு. வானம் சிங்காசனம், பூமியோட பாதப்படி. அவர் ஒரே இடத்துல இருக்கிறா? இல்ல. அவர் சர்வ வியாபி, அவர் எங்கும் நிறைந்தவர், அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் எல்ஷடாய், எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ளவர். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க அவர் எனக்குள் இருக்கிறார். அவர் இந்த திருச்சபையில் தான். இது ஒரு கட்டிடம், இது ஒரு ட்ரைனிங் பிளேஸ். அவர் இங்க இல்ல, இங்க 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 ட்ரைனிங் கொடுத்து வெளியே எதுக்கு நம்மளை அனுப்புறாரு? அவர் எனக்குள் வந்துட்டார். ரோமர்ல பவுல் சொல்றார், நீங்களே அந்த ஆலயம். இந்த இயேசு எனக்குள் இருக்கும் போது நான் உண்மையானதை சிந்திப்பேன், நீதி உள்ளவைகளை சிந்திப்பேன், ஒழுக்கம் உள்ளவைகளை சிந்திப்பேன். தேவையில்லாத சிந்தனைகள் வரும்போது இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட சிந்தனைகளை அகற்றுவேன். அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்குள் இயேசு இருக்கும்போது, எனக்குள் இயேசு இருக்கும்போது உங்களை ஜெபிங்க யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்குள் இயேசு இருக்கும்போது வேதத்தை படி யாரும் சொல்ல தேவையில்லை. எனக்குள் இயேசு இருக்கும். ஏன்னா இயேசு நமக்குள் இருக்கும்போது நாம் இயேசுவாய் நாம் மாற வேண்டும். மாறிடுவோம். மாற வேண்டும் இல்லை, இயேசுவாய் ஜீசஸை நம்ம பிரதிபலிப்போம். எல்லாருமே அவனுடைய வார்த்தையை சொல்லும் போது யாரை ஜீசஸையை பார்க்குறாங்க? நம்மள தான் பார்க்குறாங்க. அந்த வார்த்தை தான் கிரியை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவைகள், கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளே அவர் தான் நமக்கு புண்ணியம். ஏன்னா அவரை வச்சுட்டு போயிட்டார். நமக்கு அவர் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் வைத்து விட்டார். அவர் தான் நமக்கு புகழ். ஹல்லேலூயா. உலகத்தை அவர் சொல்லுவாங்க எல்லா புகழும் இறைவனுக்கே சொல்லுவாங்க. இல்லை, இயேசு தான் புகழ் நமக்கு. எல்லாமே அவர் தான். அவரை உலகத்தை நம்ம படைத்தார். அவரை தாய் வீட்டில் உருவாக முடியும். அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இம்மட்டும் அவர் நடத்தியிருக்கார். இந்த உயிர் போயிடுச்சுன்னா நம்ம ஒன்றும் இல்லை. இன்னைக்கு உயிர் தந்திருக்கிறார் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார், பெரிய ஊழியக்காரர். அவர் என்ன கேட்பார்? காலையில் எழுந்தவனுமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவருக்கு. சொல்லிட்டு இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவர்னு கேட்பான். இது வரைக்கும் யாராவது அது மாதிரி கேட்டிருக்கீங்களா? அவர் காலையில் எழுந்தவனுமே ஆண்டவர் குட் மார்னிங் சொல்லுவார். இப்போ நம்ம ப்ரைஸ் எல்லாம் சொல்கிறோம்ல, ஸ்தோத்திரம் சொல்கிறோம்ல, குட் மார்னிங் சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் சித்தத்தை செய்வதற்கு தான் உலகத்தை நம்ம படைத்திருக்கிறார். ஏசப்பா வந்தார், அவருடைய வேலையை செய்து முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ மீதி வேலையை செய்வதற்கு நம்மளை வச்சிருக்கிறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு பணியை வச்சிருக்கிறாரு. நம்ம அந்த வேலையை செஞ்சுச்சா கவலைப்படணும். நம்ம வேலை நிறைய இருக்கு. அப்போ தேவையில்லாத போட்டு மைண்டில் என்ன பண்ண மாட்டோம், கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். எதை குறித்து வீட்டை குறித்து கவலைப்பட மாட்டோம், வேலை குறித்து கவலைப்பட மாட்டோம், எப்படி குடும்பத்தை நடத்துவோம், எப்படி பிள்ளைகள் எதை குறித்து. ஏன்னா அவர்கிட்ட, ஏன்னா அது என் பிள்ளை இல்லை, அது அவங்க பிள்ளை. இந்த வேலை என் வேலை இல்லை, அது அவருடைய வேலை. இந்த ஊழியம் என் ஊழியம் இல்லை, அது அவருடைய ஊழியம். எல்லாமே அவர்கிட்ட கேட்கும் போது அவர் நம்ம என்ன பண்ண நடத்த போறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் மாம்சத்தில் நம்ம நடக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வருகிற தொய்வுகள் வந்து பனிஷ்மெண்ட். சில நேரங்கள் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நம்ம செவி கொடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை கேட்க மாட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, மீண்டும் ஒரு உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் எதை கற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரை எதை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தியானிக்கும் போது நிறைய காரியம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கு. டெய்லி அது எப்படி இருக்கா, புதுசாக இருக்கு. எப்படி அந்த நானுக்கு அவருக்கு அந்த 40 வருஷம் அவங்க வளர்ந்துறதுக்கு வரும்போது டெய்லி அந்த மண்ணா வந்து புதுசாக இருக்குதுல்ல, எடுத்து வச்சாங்கன்னா அவங்க பனிஷ்மெண்ட்டு.
புதுசாக கொடுத்து. அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும் போது படிக்க தியானிக்கும் போது நமக்கு அந்த எப்படி இருக்குன்னா புது புது விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு வந்துகிட்டே இருக்கும். புது நியூ ரெவலேஷன்ஸ். கற்றும் அடைந்தும் எதை பெற்றுக்கொண்டு இருக்கும். எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது மிஸ்டேக் அவர்கிட்ட கிடையாது, நம்மகிட்ட இருக்கு. அவர் தந்துட்டார், ஏற்கனவே ஆசீர்வாதத்தை வச்சுட்டார், நம்மளால எடுத்துக்கணும். ஹல்லேலூயா. அடைந்தும் கேட்டும். எதை கேட்டு இருக்கிறோம்? எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அதிகமாக கேட்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். எதை கண்டும் இருக்கிறவைகள் அவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தை தேவன் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சமாதானத்தை தேவன் உங்களோடு இருக்கிறார். எதற்கும் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. 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 எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம். ரெண்டாம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனம். இல்லைம்மா, அது இல்லை. 1 அதிகாரம் 1 அதிகாரம் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் வசனம் 10 படிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதற்கு நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் போதும். இது பவுல் சொல்றாரு. 12ஆம் வசனம் படிங்க. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயத்திருக்கிறேன். கையில் தட்டி ஆண்டு மகிமைப்படுத்தலாம். எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன்? எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார்? எந்த நோக்கத்துக்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன்? அதை நமக்கு புரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை குறித்தும் நம்ம வெட்கப்பட மாட்டோம். கிறிஸ்துவ நிமித்தம் நமக்கு பாடுகள் வந்தால் அது சந்தோஷமாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. அது நிமித்தம் அவர் சொல்றாரு, ஊழியத்து நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. அவர் விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்க யாருமே கெட்டு போக மாட்டாங்க. ஏதோ எதிர்பார்த்து அவர் நேசிக்கல. உண்மையான அன்பு நம்ம அவர்கிட்ட கொடுக்கணும். எப்படி அவர் நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்காம தன் ஜீவனை தந்து சொந்த ரத்தத்தை சேர்ந்து நம்ம மீட்டெடுத்தாரோ அதுபோல் அவரிடத்தில் நம்ம அதுபோல் முழுமையான அன்பை செலுத்தும் போது அவர் எல்லா காரியங்களும் வாய்க்கப்படுவார். ஹல்லேலூயா. 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 இந்த வேளை கண்களை மூடலாமா? அவர் விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சமாதானத்தை தேவன் உங்களோடு இருக்கிறார். எல்லா உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். ஏனெனில் பிசாசானவன் எவனை விழுகலாம் என்று கெட்சிகள் சிங்கத்தை போல அலைந்து அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லா காரியங்களும் எல்லாவற்றும் விண்ணப்பங்களோடும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம், வேலைகளை ஒப்பு கொடுப்போம்,
பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம். சமாதான தேவன் நம்மை நடத்தி வருகிறார். தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. தெய்வீக பிரசனம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறது. நம்ம எப்பொழுதும் ஆண்டுடைய சமூகத்தில் எப்பொழுதும் உண்மை உள்ள இவைகளும் ஒழுக்கம் உள்ள இவைகளும் நற்கீர்த்தி உள்ள இவைகளும் அன்புள்ள இவைகளும் புண்ணியம் எதுவும் புகழ் எதுவும் அவைகளை சிந்திக்கும்படியாக. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேலை கேட்ட வார்த்தைக்காக நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவர். வந்திருக்க ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஆண்டவரே செபிக்கிறது ஜெபாவை ஊற்றும்படியாக செபி. ஒவ்வொரு வித ஜெபாவை ஊற்றும்படியாக வசனத்தை தியானிக்கிற அபிஷேகம் ஊற்றும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கொட்டை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. இப்போ நம்ம ராஜன் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெப சிந்தனையோடு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.